நன்றாக கேள். ஒரு மனிதனை வீழ்த்த வெளியிலிருந்து எதிரி வர வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்குள் இருக்கும் தவறான சிந்தனையே அவனின் மிகப்பெரிய பகை. இதைத்தான் சாணக்கியன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னான். போரில் தோல்வியடைவதற்கு முன்பே மனத்தில் தோல்வியை ஏற்றுக்கொண்டவன் முடிவடைகிறான். இப்போ உன்னை கேட்டுக்கொள். நீ இப்படி சொன்னிருக்கிறாயா? என்னால் முடியாது, எனக்கு இது செட்டாகாது, மற்றவர்கள் எல்லாம் வேற லெவல். இந்த வார்த்தைகள் உண்மையில்லை. இவை பயம் சிந்தனையாக மாறிய வடிவம். சாணக்கியன் பார்வையில் மனிதனை அழிப்பது சம்பவங்கள் அல்ல, அவன் எப்படி நினைக்கிறான் என்பதே. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த எண்ணத்திற்கு உண்மையான ஆதாரம் என்ன? நீ பயந்ததாலா அல்லது ஒரு பழைய தோல்வியின் நிழலா? சாணக்கியன் சொல்கிறான், ஆதாரமில்லாத நம்பிக்கை அறியாமையின் ஆயுதம். உன் மனம் ஒரு ராஜ்யம், அதில் சிந்தனைகள் அமைச்சர்கள். கெட்ட அமைச்சர் இருந்தால் ராஜ்யம் அழியும். அதனால் சாணக்கியன் முறை என்ன? எனக்கு முடியாது என்ற எண்ணம் வெளியே, நான் முயற்சி செய்கிறேன் என்ற எண்ணம் உள்ளே. இது பொய் தைரியமில்லை, இது பயிற்சி செய்யப்பட்ட சிந்தனை. ஒரு நாள் மனம் நன்றாக இருக்கும், அடுத்த நாள் மனம் சொல்வது, இப்போ ஓகேதான், பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுதான் சுயமுறிவின் மிக ஆபத்தான வடிவம். இது சாணக்கியன் எச்சரிக்கை. ஒழுக்கம் ஓய்ந்த நாளே வீழ்ச்சி தொடங்கும். நீ சிந்தனை அல்ல, நீ சிந்தனையை பார்ப்பவன். இந்த உணர்வு வந்த நாளே மனம் உன் அடிமை. சாணக்கியன் சொன்ன கடைசி பாடம், உன்னை ஆழக் கற்றுக்கொள், உலகம் தானாக அடங்கும். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.